நாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், இந்த மாதம் இந்த வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை இது. அடிக்கடி நாம் பிரசங்கத்தில் ப்ரேயரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த வசனத்தை இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21 2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம் சேர்ந்து. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமாக வார்த்தையை நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் இந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? நாம் நினைக்கிறதற்கும் நாம் ஜெபிக்கிறதற்கும் அதிகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிங்கள். அந்த வார்த்தையில் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த மாதம் இந்த வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்காக கிரியை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? நமக்காக, நம்முடைய ஜெபத்துக்காக, நம்முடைய நினைவுகளுக்காக நம்முடைய தேவன் கிரியை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 20வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, நாம் நினைக்கிறதற்கும் மேலாக. வேதத்தில் சில மனிதர்கள் சில காரியங்களை நினைச்சாங்க. இது நடந்துருமோ, இது நடந்துருச்சோ அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைவுகளுக்கும் மாறாக கர்த்தர் சில நன்மைகளை செய்தார். ஒரு 3 காரியத்தை மட்டும் இன்னைக்கு டைம் அனுமதிக்கும் வரை நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒருவனை பற்றி வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:9 எழுதியிருக்கிறது. அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இங்கே பேதுருவினுடைய நினைவு என்ன அப்படின்னா, பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறாங்க. யாக்கோபை ஏற்கனவே கொலை செஞ்சிட்டாங்க. யாக்கோபை கொலை செஞ்சது யூதர்களுக்கு பிரியமாக இருந்தது. இப்போ பேதுருவையும் கொலை செய்ய விரும்புகிறார்கள். பேதுருவை கொலை செய்கிறதுக்கு நாள் நைட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வந்து இந்த பேதுருவை விடுதலையாக்கி வெளியே கூட்டு வருகிறாரு. வெளியே கூட்டு வந்தால் இந்த பேதுருவுக்கு அது எப்படி இருக்கிறது அப்படி என்றால், அது ஒரு நினைவு போல இருக்கிறது. ஒரு கனவு என்று நினைத்தான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நினைவுக்கும் மேலாக செயல்படுகிறவர். நினைத்து பார்க்காத விடுதலையை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களிலிருந்து விடுதலையை தருவாராக. எத்தனையோ கண்கள் பேதுருவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு பேதுரு செத்துடுவான், நாளைக்கு பேதுருவின் தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கம், சூழ்ச்சி பிடித்த மக்கள், துரோகம் செய்த மக்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்களின் நினைவுக்கு எதிராய் இங்கே வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்தில், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டது. எப்படியே அவனை பாதுகாக்கிறதுக்கு ஷிஃப்ட் போட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்ணு அவனை ஷிஃப்ட் போட்டு மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது. பேதுருவும் நினைச்சான் அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நினைத்து பார்க்காத விடுதலையை அவனுக்கு தந்தார். அவன் கையை பிடிச்சி அவனை வெளியே கொண்டு வந்தார். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை பாருங்க. 8வது வசனத்தில், தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போகிறார்கள். வசனத்தில் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு என்ன செய்தது? திற உண்டது. இந்த மாதம் நினைத்து பார்க்க முடியாத கதவுகள் திறக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? நினைத்து பார்க்க முடியும். அதுவும் எப்படி திறக்குமா? தானாய் திறந்தது. கர்த்தரோட நீங்க நடந்தீங்கன்னா
இங்க தேவதூதன் கையை பிடிச்சு பேதுரு நடக்கிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரோட நடக்க ஆரம்பிங்க, இன்னையில இருந்து தானாய் திறக்கும். முதல் காவலா இருக்கட்டும், இரண்டாம் காவல், அதுக்கப்புறம் இருப்பு கவு, எதுவா நினைத்து பார்க்காத விடுதலையை தேவன் இந்த மாதம் நமக்கு அனுப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கும் நாளைக்கு வாழ்க்கை முடிச்சு நினைத்து விடுதலை வந்தார். ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதியிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, சந்ததியும் அருள் செய்தார். பொறுத்த வரைக்கும் யாக்கோபு நினைச்சான், என் மகன் 11வது ஒரு பையன் தான், அவனுக்கு கொடி மிருகம் கொன்று போய்விட்டது, அவனுடைய ரத்தம் படிந்த கரைகள் படிந்த அந்த வசம் வீட்டுல இன்னும் இருக்கு, அவன் செத்துட்டான். 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 20 வருஷமாய் யாக்கோபு யோசேப்பை பார்க்கவே இல்லை, நினைக்கவே நினைச்ச அந்த காரியத்தை காலத்துல சொல்றான், நான் யோசேப்பே உன் முகத்தை காண்பேன் என்றும் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை, ஆனாலும் தேவன் உன் சந்ததியை பார்க்க செய்தார். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் என்றால், மூடப்பட்ட நினைவுகள், எந்தெந்த ஃபைலெல்லாம் நம்ம மூடி வச்சிருக்கிறோமோ அதை அந்த நினைவுகளுக்காகவும் வேலை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ராமன் சொல்லுங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சது இப்ப நடந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா நினைச்சு கூட பார்க்கலாமே, நினைக்காததையும் செயல்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அவர் சொல்றார், நான் உன்னை பார்ப்பேனான்றதே அதிசயம், இன்னைக்கு உன் பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்க வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் நினைக்காத, நாம் யோசித்து பார்க்காத அல்லது மூடப்பட்ட நினைவுகள், க்ளோஸ் பண்ணப்பட்ட உங்க தாட்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்து அதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இவன் நினைச்சிருப்பான் அவ்வளவுதான், யோசேப்பை பார்த்தா போதும் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியையும் பார்க்க வைப்பேன். நினைத்து பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகம், இதே ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். இதை மட்டும் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான். கவனிங்க, இங்கே அவள் தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். ஈசாக்கின் மனைவியாக போகிற அந்த ரெபேக்காள் தண்ணி மோந்துக்கிட்ட வருகிறாள். அவள் தண்ணி எடுக்க வரும்போது அவளுடைய நினைவு எப்படி இருந்திருக்கும்? கிணத்துக்கு தண்ணி எடுக்க போறேன், கூட்டம் நிறையா இருக்கக்கூடாது, நெரிசல் இல்லாமல் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிதான் போயிருப்பா. ஆனால் அங்கே போனால் தேவனுடைய மனுஷன் அங்கே நிற்கிறான். எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறான். உமக்கும் கொடுப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் சொல்லி அவள் தண்ணீர் அண்டைக்கும் துறவுக்கும் ஒட்டகங்களுக்கும் நடுவே ஓடிக்கொண்டு இருக்கிறாள். தண்ணியை மோக்குறா, ஒட்டகத்துக்கு கொடுக்குறா, தண்ணியை மோக்குறா, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கொண்டு இருக்கிறாள். ஓடிக்கொண்டு இருந்த அவளை பார்த்து அந்த எலியேசர் என்ன செய்தார் என்றால், அவளுக்கு தேவையான ஆபரணத்தை, நினைத்து பார்க்காத ஆபரணத்தை, நீங்க தண்ணி எடுக்க போய் யாராயிலும் நகை வாங்கிட்டு வந்ததை பார்த்துருக்கிறீங்களா? இங்க இவ தண்ணி எடுக்க போயிட்டு காதணி, கடகங்கள், நினைத்து பார்க்காத அலங்காரத்தை தேவன் இந்த மாதம் நமக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்காகவும் தேவனுடைய திட்டத்துக்காகவும் ஓடிக்கொண்டிருந்தால், இவ அப்படி ஓடுனது தான் அவளை ஆண்டவருடைய திட்டத்தில் நிலை பெற செய்தது. ஆண்டவருடைய திட்டத்தில் அமையும்படிக்கு நீங்க ஆண்டவருக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுகிற உங்க ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நினைத்து பார்க்காத அலங்காரத்தை தேவன் தருவார். இவன் நினைச்சிருப்பாங்க, அவங்க வீட்டாட்கள் நினைச்சிருப்பாங்க, ரெபேக்கா போயிருக்கா, தண்ணி எடுத்துட்டு வருவா, நிறைஞ்ச கொடை தண்ணி எடுத்துட்டு வருவான்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நினைத்து பார்க்காத அலங்காரத்தையும் தந்தார், நினைத்து பார்க்காத வாழ்க்கையும் தந்தார், நினைத்து பார்க்காத சந்ததியையும் தந்தார். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். அதனால நீங்க நினைச்சு பாருங்க, எதையாகிலும் நினைங்க, நினைக்கிறதையும் மேலே ஆண்டவர் செய்வார். இவன் நினைக்கவே இல்லை, நினைக்காத நன்மைகளை செய்தார். கவனிங்க, முதல்ல சொன்னேன், நினைத்து பார்க்க முடியாத விடுதலையை தருகிறவர். இரண்டாவது, மூடப்பட்ட நினைவுகளை
குழி தோண்டி புதைத்த நினைவுகளையும் திரும்ப எடுத்து அதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார். மூன்றாவது, நீங்க ஒன்றை நினைச்சு போயிருப்பீங்க, கர்த்தர் வேறு ஒன்றை உங்க வாழ்க்கையில கட்டளையிடும் போது ஆச்சரியப்படாதிருங்கள். உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை வெறும் தண்ணி எடுப்பதற்காக உன்னை அழைக்கவில்லை. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, ஜோமனும் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஜோமனும். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத விடுதலையை எங்களுக்கு தாரும். தானா எங்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கட்டும். நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே விடுதலை எங்க பிள்ளைகளை ஆண்டவரே கைகளிலும் கால்களிலும் கடந்த 4 மாதமாய் சங்கிலிகள் போட்டு கட்டி ஆண்டவரே அடைத்து போட்டிருக்கிற அந்த நிலைமை இயேசுவின் நாமத்தினாலே விழட்டும். சங்கிலிகள் விழட்டும் ஆண்டவரே. 1ஆம் காவல், 2ஆம் காவல், இருப்பு கதவு இவைகளெல்லாம் தானாய் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நினைத்து பார்க்க முடியாத விடுதலையை எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளை இடுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து என்றைக்கோ நினைத்து மூடி போட்ட நினைவுகள், முடிந்து போன காரியங்களை கர்த்தர் அதற்கும் மேலாக எங்களை பார்க்க செய்வீராக. எங்கள் கண்கள் காண செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நினைத்து பார்க்க முடியாத அலங்காரத்தை எங்க பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. நினைத்து பார்க்க முடியாத அலங்காரம் எதிர்பாருங்கள். ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத அலங்காரத்தை உனக்கு செய்வார். நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய ஓட்டத்தை, உன் அலைச்சல்களை தேவன் பார்த்திருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அலங்காரங்களை தேவனே எங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடப் போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்மை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அளவில்லாமல் கட்டளையிடுவீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் சிறிய சபையில கர்த்தாவே உம்முடைய பெரிய வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய தாசன் என்கிற முறையில் இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.